பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாழ்வில் எல்லாம் துக்கங்களும் துயரங்களும் அழுகையும் வருகிறதா? பயப்படாதீர்கள். ஏனென்றால் நீ அழுதால் உனக்கு ஆகாதவர்கள் சிரிப்பார்கள். உன்னுடைய அழுகை பற்றிய நீ பேசினாலே மற்றவர்கள் சிரிப்பாயிருக்கும். நீ சொல்ல வேண்டிய ஒரே ஒரு ஆள் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஏனென்றால் அவர்தான் சொல்லியிருக்கிறார். திருப்பாடல் 56:8 நீ அழ வேண்டாம், உன் துன்பம் எனக்கு தெரியும், உன் பாடுகள் எனக்கு தெரியும், நான் உன்னை மாற்றுவேன் என்று சொல்லி உன்னுடைய கண்ணீர் எல்லாம் என் தோற்பையில் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். பிரியமான சகோதரியே, சகோதரனே, உன் எவ்வளவு பாடுகள் இருந்தாலும் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். ஏனென்றால் எசேக்கியாவை பாருங்கள், அவர் ராஜாவா இருந்தார். அவர்களுக்கு வந்த வியாதி நீங்கவே இல்லை, மரணத்துக்கு போய் நின்றது. அவரும் ஆண்டவரைத்தான் நோக்கி மன்றாடினார். ராஜாவை இருந்து கூட சோர் பக்கம் திரும்பி அழுகிறார். வாசித்து பாருங்கள், ஏசாயா 37 நிறைய இருக்கிறது அவரை பற்றி. அவர் அழும் பொழுது கடவுள் மேலிருந்து பார்க்கிறார். போய் சொல், அவன் சாக மாட்டான் என்று சொல்லி 15 ஆண்டுகளை கூட்டி கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அழுகையை அறிந்து கொண்டு பிரச்சனையை மாற்றிக் கொடுப்போர் இயேசு மட்டும்தான். ஆகவே உன் அழுகை யாரிடம் சொல்லாதே. யோவான் நற்செய்தி 20 வாசித்து பாருங்கள். அங்கும் மரியாம் அழுகிறார்கள். ஏனென்றால் இயேசுவோடு இருந்தவர்கள் ஒரு பிரிந்து விட்டோமே, கடவுளையே பிரிந்து விட்டோமே, என்னை யார் நமக்கு என்று சொல்லி அழுகிறார்கள். நமக்கு நெருங்கியவர்கள் நம்மை விட்டு பிரிந்திருந்தால், நாம் நேசித்த பொருட்கள் நம்மை கைவிட்டு போயிருந்தால், அல்லது எதிர்பாராமல் கடன் தொலை வந்திருந்தால் அழத்தான் செய்கிறோம். ஏனென்றால் நம்முடைய துக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போகும்போது அடுத்து வருவதுதான் அழுகை. அதைதான் ஆண்டவர் அறிந்து, ஏனமாய் அழுகிறாய், எதற்காய் அழுகிறாய், அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி. உன்னையும் என்னையும் ஆண்டவர் சொல்வது, அவர் உயிரோடு இருக்கிறார். உன்னை விடுவிக்க முடியும், உன்னை காப்பாற்ற முடியும், உன்னை சுகப்படுத்த முடியும், உன்னுடைய கடன் தொல்லையிலிருந்து உன்னை மாற்றி எடுக்க முடியும். ஆனால் காத்திரு, அவரிடத்தில் சொல்லிவிட்டு நீ காத்திரு. அவர் நிச்சயமாய் வந்து உன்னை விடுவிப்பார், உன் கண்ணீரை துடைப்பார். என்றால் சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் அவர் தோற்பையில் இருக்கிறது. நீ அம்மாவிடம் அழுந்தாலும் 2 முறை அழுதால் 3வது முறை ஏன் அழுகிறாய் என்று சொல்லி திட்டுவார்கள். அப்பாவிடம் அழுந்தால் அதுதான் நடக்கும். உன்னுடைய உறவினர்கள், கணவன், மனைவி யாரிடம் சொன்னால் அழுகை ஏற்றுக்கொள்வதில்லை. சிரிப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள், சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், மகிழ்ச்சி ஏற்றுக்கொள்கிறார்கள், நீ நல்லது செய்யமெல்லாம் உன்னை ஏற்றுக்கொள்கிறார்கள். நான் ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான் உன் அழுகையும் உன்னுடைய பிரச்சனைகளையும் உன் துன்பங்களை அறிந்து உன்னை விடுவிக்கிறவர். ஆகவே நம்முடைய எல்லா பிரச்சனையும் அவர்கள் பாதத்தில் வைத்துவிட்டு அவரிடமிருந்து மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்வோம். காத்திருந்து ஜெபிப்போம். கடவுள் நிச்சயமாய் விடுவிப்பார். ஆமென்.